வந்தே மாதரம் 1991-96 வரைக்கும் ஜெயலலிதா பயங்கரமான ஊழல் ஆட்சி நடத்தினாங்க. பயங்கரமான ஊழல் ஆட்சின்னா அப்படி ஒரு ஊழல் ஆட்சி. ஒரு நாள் நான் வந்து நேரு ஸ்டேடியத்தில் பந்தோபஸ்தில் இருந்தேன். அப்போ நான் மாம்பழம் இன்ஸ்பெக்டரு. நேரு ஸ்டேடியத்தில் ஏதோ ஜெயலலிதா ப்ரோக்ராம் ஒன்று இருந்தது. அதனால் அங்கே போய் அந்த கூட்டத்தை பயங்கரமாக அந்த கேலரியிலேருந்து நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இங்கே கமிஷனர் கீழே நின்றுட்டு இருந்தார். ஒரு போலீஸ்காரர் வந்து, ஐயா உங்களை கமிஷனர் கூப்பிட்றாரு அப்படின்னாங்க. சரி, நான் கீழே இறங்கி போன உடனே என்ன பண்ணிட்டீங்கன்னாரு. இல்லை சார், க்ரௌடு ஒன்றும் கண்ட்ரோல்லாம் பண்ண வேணாம். நீங்கள் நாங்கள் அந்த மேடத்துக்கிட்ட சொத்தெல்லாம் வாங்காதங்க, இப்படிலாம் பயங்கரமாக சொத்து வாங்காதங்க, உங்கள் பதவி போயிடுச்சுன்னா உங்களுக்கு வெள்ளை அடிக்க கூட சுண்ணாம்பு அடிக்க கூட காசு இருக்காது, முடியாது, இப்படிலாம் வாங்காதங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால் பேசாமல் போய் ஓரமாக நில்லுங்க, உழுது செத்தானா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாரு. அது அவர் சொன்னது சரியாக தான் போச்சு. அப்புறம் ஊழல் விசாரணையில் மெத்தனம். தமிழக அரசை எதிர்த்து தமிழக ஜனதானா என் தந்தை நெல்லை ஜெயமணி, ஜெயலலிதா உட்பட 8 பேருக்கு நோட்டீஸ். அந்த வழக்கை ஒழுங்காக கருணாநிதி நடத்தியிருந்தாருன்னா உடனே அப்போயே ஜெயிலில் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கலாம் ஜெயலலிதாவை. ஒரு 10 கோடி ஊழல் ஒன்று, அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னொரு ஊழல் வழக்கு 232 கோடி ஊழல். எஸ்ஆர் ஷிப்பிங் கம்பெனிக்கு டிக்கி ஷேரை விற்றதில் 232 கோடி இழுப்பு. அப்போவே 96 அந்த வழக்கையும் சேர்த்து போட்டேன். இந்த 2 பெரிய வழக்கும் கருணாநிதி கண்டுக்கல. அவர் சின்னதாக ஒரு 46 வழக்கை போட்டுட்டு இந்த உமாசங்கர் ஐஏஎஸ் ரிப்போர்ட் கொடுத்தாரு. சின்னதாக ஒரு 40 வழக்கை போட்டுட்டு ஜெயலலிதா மேலே இருக்க மிகப்பெரிய வழக்கை விட்டுட்டார். ஏசி முத்தையா, எஸ்ஆர் ஷிப்பிங் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்ட வழக்கை விட்டுட்டார். அதனால் எங்கள் அப்பா வழக்கு போட்டு கடைசியில் வக்கீல் பணக்காரர் ஆகிட்டார். எங்கள் அப்பா ஜோக்கர் ஆகிட்டார். எனக்கு அது புத்தி வந்துருக்கணுமா, எனக்கு வரல. இது வந்து 2001 நான் போடுறேன். சட்டப்படி ஜெயலலிதா முதல்வராக இருக்க முடியாது. அது ஆனால் சட்டவிரோதமாக முதல்வராக இருக்கிறதுனால மாதம் நாள்தோறும் 500 ரூபாய் அபராதம் செலுத்தக்கும் ஹைகோர்ட்டில் மட்டும் தாக்கல். அப்புறம் காளிமுத்து மேலே குற்றப்பத்திரிகைலாம் தாக்கல் பண்ணியிருந்தாங்க லஞ்ச ஒழிப்பு பிரிவில். அந்த வழக்கு அவர் எப்படி சபாநாயகர் ஆனார் அப்படின்னு. ஆனால் ஜட்ஜிங்க வந்து அதெல்லாம் நீங்கள் கேட்க முடியாது, அவங்க மக்கள், நீங்கள் வந்து உங்கள் கட்சியை விளம்பரம் பண்ணுறதுக்காக, ஜெபமணி ஜனதா கட்சி விளம்பரம் பண்ணுறதுக்காக அப்படின்னு போட்டிங்க அப்படின்னு. அது உங்கள் விளம்பரத்துக்காகலாம் நீங்கள் வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி வழக்கு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஊழலை ஒழிக்கிறதுக்கு இந்த நாட்டில் ஒரு நியாயம் கிடையாது. உயர்நீதிமன்றம் கிடையாது, சுப்ரீம் கோர்ட் சரி கிடையாது, சிபிஐ சரி கிடையாது, விஎன்டிசி சரி. அப்படியே ஒரு ஆளுக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒன்றா இப்போ பொன்முடிக்கு கொடுத்தாங்கல்ல, அவருக்கு தண்டனைக்கு பொன்முடிக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அவருக்கு கொடுத்த தண்டனைக்கு தடை விதிச்சிட்டாங்க. அந்த தடை விதிச்சதோடு அவ்வளோதான். தடை எல்லாம் தடையில் கூத்து தான் அடிச்சுட்டு இருப்பானுங்க. ஜெயஹிந்த்.